எல்லாருக்கும் வணக்கம். கலை ஃபவுண்டேஷன்ஸ் மூலமாக இன்னொரு கர்நாடிக் மியூசிக் தமிழ் சாங்ஸை பேஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி ஏஎஸ் முரளியோட கச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட பாடல்களை பாட போகிறாரு. நீங்கள் எல்லாரும் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறோம். இது அப்சல்யூட்லி எங்கள் இனிஷியேட்டிவ், டோட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மயிலாப்பூர் ராகசுதா ஹாலில் வெள்ளிக்கிழமை 21 ஆகஸ்ட் 5:45 மணிக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே. புது தமிழக அரசு பதவியேற்று 100 நாட்கள் முடிஞ்சிருக்கு. இதில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயோடைய கனவுகள் என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தொடர்ந்து பேசிட்டே வர்றார். ஊழல் இல்லாத தமிழகம் மாதிரியான பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லிட்டே இருக்கார். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோமா? இந்த 100 நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இந்த அமர்வில் நம்ம கூட பத்திரிகையாளர் திரு ரகு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் விஷ்ணு சார், திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அஸ் சிஎம் 100 டேஸ் ஆஃப் சிஎம்ஷிப் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருந்தது. எப்படி வந்து அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்க போகுது, ஃபார்ம் பண்ண முடியுமா, வந்து 118 கிடைக்காதனால அது கிடச்சி கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்குது. இப்போ 100 டேஸ்ங்கிறது வந்து ஒரு மைல் ஸ்டோன் தான் அவங்களுக்கு. புது கட்சி உறுப்பினர்கள் பெரும்பாலானவங்க வந்து ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸு. ஸோ அவங்க தே ஆர் லேர்னிங் த ரோப்ஸ், லாங் வே டு கோ. பட் வந்து இந்த 100 டேஸ் சாதனைகளை விட அவங்க அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அரசுக்கு வந்து கவர்ன் பண்ண முடியும், கற்றுக்க முடியும்னு காமிச்சிருக்கிறாங்க. அது ஐ திங்க் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த 100 நாள் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு ஹனிமூன் பீரியட் சொல்லுவாங்கல்ல சார். அதில் வந்து இந்த 100 நாள் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த 100 நாள் அந்த ஹனிமூன் பீரியடுமே கொடுக்காம எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். சட்டப்பேரவையில் ஆகட்டும், வெளியில் ஆகட்டும், பர்சனல் அட்டாக் ஆகட்டும், தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட அளவு கூட அவங்கள பர்ஃபார்ம் பண்ண விடாம எதிர்க்கட்சிகள் தடுக்க நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி சாமானிய மக்கள் மனசுல இருக்கு. அதாவதுங்க 2026 எலெக்ஷனில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தா திமுக இவ்வளோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களை ஏடிஎம்கே பீட் பண்ணுறது ஈஸின்னு தெரியும். விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சன் வந்து ஆட்சிக்கு வந்தது வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. இன்னி வரைக்கும் அவங்க வந்து ஒரு டினையல் மூட்லேயே இருக்காங்க. மக்கள் வந்து ஏமாந்து ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க, அப்படி தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இந்த ஜனநாயகத்தில் இது வந்து சாத்தியம்ங்கிறத வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் இவிஎம்மில் ப்ராப்ளம்ன்றாங்க. எஸ், அது வந்து இப்போ நீங்கள் 2019 தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்தாங்களே டிஎம்கே, அப்போல்லாம் இவிஎம்மில் ப்ராப்ளம். குறிப்பாக கொளத்தூர் இவிஎம்ல ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து அவங்க கார்பரேஷன் கமிஷனர், அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அவர் க்ளீனாக சொல்கிறார் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. திரும்ப திரும்ப அது சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பித்து 78 வருஷ கட்சியை தோக்கடிச்சு ஆட்சிக்கு வந்ததை அவங்களால ஏற்றுக்க முடியல. அதுதான், அதாவது ஒரு ஒரு பகுத்தறிவுள்ள கட்சி வந்து அதை தாண்டி போகணும். மக்கள் ஓட்டு போட்டாங்க ஃபார் சம் ரீசன். சென்னையில் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. என்ன காரணம்னு அப்படி யோசிக்கிறோமே தவிர இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, இது வந்து ஒரு கோமாளி கூட்டம், இவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படி கேட்குறது என்ன பொறுத்தவரைக்கும் நியாயம் கிடையாது. ஏன்னா திமுக 67 ஜெயிக்கும் போது காங்கிரஸ் இப்படி பேசியிருக்கலாம். இவங்க என்ன இந்த இந்த கூட்டத்துக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி கட்சி வளர்ந்தாங்க. ஸோ அதனால் ஜனநாயகத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு வந்து பர்சனல் அட்டாக்லாம் பண்ணாமல் ஆட்சியில் உள்ள குறைகளை மட்டும் பற்றி பேசணும். கவுந்துருங்கிறதுலாம் வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இல்லை, இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிஎம்மாக வந்தப்போ இந்த ஆட்சி வந்து இந்த 100 நாளில் முடிஞ்சிடும், இன்னொரு 100 நாளில் முடிஞ்சிடும், இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்னு சொல்லி அதிமுக ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தப்போ அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் அவருடைய ஆட்சியை அவர் டென்யூர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணார். இப்போவும் வந்து தாவேக அரசுக்கு இதே மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி எம்எல்ஏக்களை இவங்க தாவேக தரப்புலேருந்து விலைக்கு வாங்குறாங்க, குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை அரசு மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அரசு இயந்திரத்தை சரியா நடத்த விடாம பண்றதுக்காக பண்ற ஒரு விஷயமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்லாம் ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அதை வச்சுட்டே கண்டினியூ பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவங்க வந்து இப்போ ஏடிஎம்கேலேருந்து ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல வந்து ஜாயின் பண்ணுறது தாவேகா செய்த தவறுன்னு எனக்கு தோணுது. அந்த மெஜாரிட்டி கொஞ்சம் வேஃபர் தின்னாக இருந்திருந்தா கூட அது வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கொள்கை கூட்டணியாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து மதச்சார்பற்ற கட்சிகள், அதாவது திமுக கூட்டணியில் இருந்தால் கூட பிஜேபி எதிர்க்கிற கட்சிகள் அவங்க, விசிக, கம்யூனிஸ்ட்லாம், காங்கிரஸையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவங்களுடைய ஆதரவு போதும் அப்படின்னு விஜய் வந்து அதில் தீர்க்கமாக இருந்திருக்கணும்.
ஏடிஎம்கேலேருந்து யாராவது வரேன்னு சொன்னா கூட வேண்டாம் வந்து இப்போ விஜயபாஸ்கர் மேலே ஊழல் கரை இருக்குது, Correct. நீங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ம், ம். எடுக்காதது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நாங்கள் பணம் கொடுக்காம ஜெயித்தோம், நாங்கள் வந்து மக்கள் வந்து எங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க, அதாவது விஜய்ங்கிற ஒரு மனிதர் நம்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அது நீர்த்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த 108 சீட்டு வந்தப்போ அவர் வந்து நான் ஆட்சி அமைக்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் எலெக்ஷனுக்கு அவர் கால் ஃபார் பண்ணியிருக்க முடியுமா? அப்படி ஒண்ணு நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? பண்ணியிருக்கணும்னு நான் நினச்சேன். ஆக்சுவலி ஒருவேளை விஜய் பயந்துட்டாரோ அந்த இடத்துல? அவர் வந்து ஆக்சுவலாக அது பண்ணியிருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். ம். எங்களுக்கு 118 சீட்டு கொடுங்க, இந்த அன்புக்கு நன்றி, கொடுக்காதனால திரும்ப ஒரு எலெக்ஷனுக்கு நான் போகிறேன் அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதற்கு தேவையில்லாமல் கொஞ்சம் ஒரு தாமதத்துக்கு அப்புறம் விசிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. ம். அதோட முடிச்சிருக்கலாம். இல்ல புரியுது சார். பட் இப்போ ஒரு 3 மாசம் ஆச்சு. இந்த 3 மாசத்துக்குள்ளேயே பல இடங்கள்ல குறிப்பா விசிகாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாங்க கூட்டணியில இருக்கோம், ஆனா கூட்டணியில இல்ல அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுற மாதிரியான விஷயங்கள். நாங்க எப்ப வேணாலும் கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுன்னா வரலாம். நாங்க இதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறது. அதாவது அந்த சைடும் இல்லாம, இந்த சைடும் இல்லாம ஒரு விஷயம் இருந்து அந்த டென்ஷன்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு விஜய் வந்து இல்ல இந்த மேண்டேட் பத்தாது, 108 சீட்டை வச்சு எங்களால பண்ண முடியாது, ஆல்ரெடி நான் ஒரு தூய சக்தின்னு உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இவங்க கூட கூட்டணி வச்சா அது சரியா இருக்காது, நான் வந்து மறுபடியும் எலெக்ஷனை சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏன் போகாம விட்டுட்டார்? அவர் ஒருவேளை பயந்துட்டாரோன்ற ஒரு சந்தேகம் வருது. அவருக்கு வந்து இந்த வெற்றி திரும்பி கிடைக்குமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடு. இப்போ திருமாவளவன் அப்படி பேசுறதுனாலையும் அப்புறம் நிறையா கொள்கை முடிவுகளை கம்யூனிஸ்ட் கட்சிகளை எதிர்க்கலாம்ங்கிற அவருக்கு வந்து ஒரு பயம் இருந்ததுனால தான் அவர் வந்து இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இங்கே வர்றதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் திமுகவும் ஒரு காரணம். இது 6 மாதம் தான், நாங்கள் கடன் கொடுத்து நடத்துகிற ஆட்சி, இது எங்க ஆட்சி, இது எங்கள் ஆட்கள் தான் ஆட்சி நடத்துகிறாங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தது வந்து அவருக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்திருக்கும். பார்ப்போம், நானே வந்து 120 எம்எல்ஏ நான் கொண்டு ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அவருக்கு இருந்திருக்கும். நான் ஒத்துக்கிறேன். அது திருமாவளவனோட அந்த இது இருந்தது இல்லை, அந்த ஊசலாட்டம் இருக்கு, அது உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே போறேன்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து அமைச்சரவையிலே பங்கு பெற்றுறீங்க, அப்புறம் நாங்கள் திமுகவோட ஒத்துமையாக இருப்போம், அதுவாக இருப்போம், இதுவாக இருப்போம், அவங்க கூட்டணியில் இருக்கோம், அதெல்லாம் என்னை பொறுத்தவரை நியாயமே கிடையாது. ஈவன் கம்யூனிஸ்ட் கூட நீங்கள் ஆட்சியில் பங்கு பெறலாம் கூட உங்கள் சப்போர்ட்னால இந்த ஆட்சி நடக்குது. யாரும் திமுக தலைவர்கிட்ட போய் சண்டை போட சொல்லலை. ஒரு பொது நிகழ்ச்சியில் பார்த்தா நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருங்க, பட் அரசியல் ரீதியாக நாங்கள் தாவேக்காவோட தான் இருக்கிறோம் இப்போதைக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது சொல்லாமல் இருந்தது தான் விஜய் வந்து இந்த ஏடிஎம்கே அவங்கள அந்த எம்எல்ஏஸ்லாம் இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுக்கான காரணம். அப்புறம் திமுகவோட ஒரு ஈகோ பேட்டில் போயிட்டு இருக்கு. 6 மாசத்துல கவுந்துரும், 3 மாசத்துல கவுந்துரும் சொல்லும்போது நான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி காமிக்கிறேன். அங்கதான் வந்து அந்த தூய சக்தி இது வந்து கொஞ்சம் நீர்த்து போன சக்தி ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவங்க வீட்டில இருந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே கூட்டிட்டு போனது அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள் வந்து லூஸ்ல விட்டுட்ட மாதிரி இருக்கு. இப்படியா ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க? எந்த பிளானுமே பண்ணலை. அதில் உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் தஞ்சாவூர் கூட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே எதுக்கு வந்து மா சுப்பிரமணியமோ இல்லை சேகர் பாபு அவர்களோ கூட்டு போகணும்? அண்ட் உதயநிதி ஸ்டாலினை நாங்கள் பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி தான் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க. இதே விஷயத்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் நடந்திருந்தது அப்படின்னா இது ப்ராப்ளமே வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த அரெஸ்ட்டுக்கு யார் பொறுப்பேற்றிருக்காங்களோ அந்த போலீஸுடைய இது வந்து பதவி போயிருக்கும், சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியோட இப்போ ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவர் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஷ்ணு, என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி பேசினது ரொம்ப அநாகரிகமானது. அதை வந்து திமுக முதல்ல அக்னாலஜ் பண்ணணும். அதாவது பெரியாருடைய வழித்தோன்றல்கள்னு சொல்கிற திமுக, பெண்களை நாங்கள் வந்து கண்ணியமாக நடத்துவோம் அப்படின்னு சொல்கிற திமுக, உண்மையிலேயே அதை வந்து அவர் உதயநிதியே வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கணும். கட்சியும் வந்து அதில் உள்ள பெரிய தலைவர்கள்லாம் அல்லது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற நபர்கள் எல்லாம் சுட்டி காமிச்சிருக்கணும். ஒருத்தர் கூட சுட்டி காமிக்கல. அதுவே ஒரு அறமற்ற செயல். எல்லாருக்குமே தெரியும் அவர் பேசுனது பிலோ த பெல்ட். டிவி சேனல்ஸில் அதை பற்றி பேசும்போது அது திருப்பி போட முடியல. அவர் பேசுனது திருப்பி போட முடியாத அளவுக்கு அது வந்து ஒரு இன்டீசென்ட்டான லாங்குவேஜ். இல்லை, இப்போ ஆஸ் அன் ஆங்கராக நீங்கள் என்கிட்ட இது அவர் என்ன சொன்னார் சொல்லுங்கன்னு சொன்னால் என்னால் சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம வீட்லேயே அரெஸ்ட்னா மனைவியோ தங்கச்சியோ கேட்குறாங்க, என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ நியூஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சொல்ல முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எவ்ரிடே கான்வர்சேஷன் அது கிடையாது. அதை அவர் ஒத்துக்கல.
அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ம். ஆனால் இதுக்கு அரெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. Okay. ஏன்னா இந்த மாதிரி அவதூறு பேச்சு பேசுறதுக்குலாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ம். எந்த ஜெயிலுமே இடம் இருக்காது. இப்போ சோஷியல் மீடியா ஏரால எல்லாருமே கொந்தளிப்பில் மற்றவங்களை அசிங்கமாக பேசுறத ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர் இப்போ நயனா நாகேந்திரன் பேசுறாரு, ம். அவரை நீங்கள் அரெஸ்ட் நயனா பண்ணுவீங்களா? நாகேந்திரன் அவர்கள் ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ம். நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ஸ்பீச் அப்சல்யூட்டிஸ்ட்னு சொல்லுவேன். என்ன வேணால் பேசலாம், நீங்கள் வேணால் நீங்கள் வந்து டெஃபமேஷன் கேஸ் போட்டுங்க, ஒரு சிவில் கேஸ் போட்டு நீங்கள் அது மேபி தண்டனை வாங்கி கொடுங்க. அது மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர இந்த அரெஸ்ட்டே தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அதையும் வந்து பண்ணுறதான் பண்ணுறீங்க. அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு இல்லை பாருங்க, இவர் அசிங்கமாக பேசுனதுக்காக ஒரு அரெஸ்ட் ஆயிருக்காரு, நீங்கள் இதை மக்கள்கிட்ட பப்ளிசைஸ் பண்றதுக்காக ஒரு விஷயத்தை பண்ண பண்றீங்க. மாதிரி தான் அது இருந்ததே அதையும் தவிர. நீங்க வந்து சரியா பண்ண முடியலையே. இப்போ நீங்க வந்து எதுக்கு நீங்க சேகர் பாபு, மாசு எப்படி எல்லாரையும் சேர்த்து கூட்டு போவீங்க? ஆ. வேற யாரையாவது அரெஸ்ட் பண்ணும்போது விடுவாங்களா? எல்லாரையும் தூக்கிட்டு போவாங்களா? என்ன இது என்ன எல்லாருக்கும் ஊர் சுத்தி காமிக்க போறாங்களா? அதை அவங்க சரியா பண்ணியிருக்கணும். பட் நான் அரெஸ்டே கூடாதுன்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஆக்சுவலா பண்ணாம இருந்தா இவருக்கு இன்னும் கெட்ட பேர் வந்திருக்கும், உதயநிதிக்கு. எல்லாரும் வந்து அதை பத்தி ரொம்ப கோவமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பேசலாமா? இப்போ அவங்க வீட்லேயும் பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் கேட்க மாட்டாங்களா? இப்படிலாம் ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் அது கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு. அவர் ஒரு தியாகி மாதிரி ஆகிட்டு போயிட்டாங்க. ரைட். பட் இப்போ இது ஒரு மெசேஜா நம்ம எடுத்துக்கலாமா சார்? இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பொதுவெளியில பேசிட்டே இருக்கீங்க. உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவருக்கே இந்த நிலைமை தான் அப்படின்னா, நீங்க எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா உங்களோட இதை நினைச்சுக்கோங்க, என்ன மாதிரியான நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற மாதிரியானதை நீங்களே உங்களோட யூகத்துக்கு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரியான இதா பார்க்கலாமா இதை? இல்லை, அப்போ அது ஒரு காரணமாக இருக்கலாம். இதுமாரி வந்து பெண்களை வந்து இழிவாக யாரும் பேசக்கூடாது, நான் வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், இவ்வளோ பவர்ஃபுல்லான கட்சியோடைய எதிர்க்கட்சி தலைவரையே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோங்கிறது ஒரு மெசேஜாக இருக்கலாம். பட் இப்போ பாருங்க, இப்போ நயனா நாகேந்திரன் மேலே அந்த ஆக்ஷன் எடுக்க முடியலையே. ஸோ அப்போ நீங்கள் வந்து பிஜேபி தலைவராக நீங்கள் சாஃப்டாக போகிறீங்களான்னு கேட்பாங்க. விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறார். டிவிகே டிஎம்கே 2 பேர் தான் ரைவல்ஸுங்கிறத வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னார்ல, அது இப்பயும் கட்டமைக்க விரும்புகிறார். ஜெயலலிதா பாணியில் எங்களுக்கு வேறு யாரும் எதிரியே கிடையாது. அந்த பைப்போலார் ரைவல்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு பண்ணுறாரு. பட் இது வந்து இது ஓவராலாக மக்கள் சிந்தனையில் ஒரு மாற்றம் வரணுமே தவிர நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஒருத்தங்களை இன்னும் சார், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக தான் பார்க்க முடிஞ்சுது. டு பி ஃப்ராங்க், அது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் பாருங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் இந்த அரசாங்கம் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல பண்ண மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் அந்த அவர் பேசின அந்த டபுள் மீனிங்க்கு வந்து நீங்கள் தண்டனை வாங்கி தர முடியாது. அது ஆனா வந்து இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலாம். மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலாம். அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் இழிவாக பேசினது, இந்த ஒரு பிம்பத்தை மக்கள் மனசுல ஏற்படுத்தணும்னு அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்ப அதுக்கு அரெஸ்ட் பண்ணோம். அடுத்த நாள் ஃபுல்லா சேனல்ஸ்ல எல்லா பக்கம் லைவ் வருது. எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்றாங்கன்னு எல்லாரும் பின்னாடி வந்து பார்த்தாங்கன்னா, இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லா எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அரெஸ்ட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்றேன். இப்போ அவர் பேசினதை வந்து ஏற்கனவே வந்து எல்லாருமே வந்து டிவி சேனல்ஸ்லாம் இழிவாக பேசினாருன்னு கண்டன குரல்லாம் வரும்போதே மக்கள்லாம் இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் இந்த மாதிரி வெறித்தனமா பார்த்துட்டு இருக்க மக்கள் உண்மைதான் இதெல்லாம் வந்து உண்மைதான். அவங்க அந்த லாங்குவேஜை அவங்க கேட்க முடியல, கேட்க சகிக்க முடியாத ஒரு லாங்குவேஜ் அது. பட் ஸ்டில் எவ்ரிபடி நியூ அவர் ஏதோ பேசிட்டாரு, இழிவாக பேசிட்டாருன்னு. இப்போ அரெஸ்ட் வந்து இப்போ அவருக்கு இன்னும் அவருக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு மக்கள்லாம் அவங்க திமுக காரங்கெல்லாம் போராட்டம் செஞ்சது, அவர் வந்து ரொம்ப தைரியமாக எதிர்கொண்டது, அவர் வீட்டுக்கு வந்து உடனே வரவேற்பு கொடுக்குறது, என்ன போர்க்களமா போயிட்டு வராரு, அதுக்கு உரிய ஒரு வரவேற்பு. அதுக்கு எதுக்காக அந்த போராட்டம்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல சார், அதுவே மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவான விஷயமா வந்து நிக்காதா? ஆமாம், நீங்கள் அதாவது ஆக்சுவலாக திமுக வந்து இப்போ அவங்க இது நம்மளாம் பாசிட்டிவாக போகும்னு நினைக்கிறதே அவங்களுக்கு நெகட்டிவாக போகுது. அதாவது சொல்லுவாங்கல்ல, விதியோட போது விஜயோட மோதாதுன்னு. அது நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு நடந்துருச்சு. பர்சனல் லைஃப்பில் அவருக்கு நடந்ததெல்லாம் இவங்க வந்து எதிராக போகணும்னு நினச்சா அது வந்து அவருக்கு ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தலை. அதனால திமுக வந்து இப்போ ஜென்சி கூட்டம் போட்டாங்க, ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. அது ஆர்கானிக்காக இல்லை, பேக் ஃபயர் ஆகுது, அவங்களுக்குள்ளாரே சண்டை போடுறாங்க. ஏன்னா நீங்கள் விஜயோடைய ஜென்சி கூட்டம் செய்யறதுலாம் சரின்னு நான் சொல்லலை. பட் அட்லீஸ்ட் அது ஒரு ஆர்கானிக் கூட்டம். அது யாரும் சொல்லி போடல, அவங்களா போடுறது. பெண்கள்லாம் அவர் பதவி ஏற்றும் போது அவங்க எமோஷனலாக போட்ட வீடியோலாம் யாரும் சொல்லியே போட்டது, அது வீட்டில் உள்ளவங்க போட்டது. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னமோ நம்ம ரொம்ப அறிவாளி கட்சி, நம்ம தான் வந்து ரொம்ப அந்த ரியாக்ஷன்லாம் சூப்பராக கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை. அது மேபி அது உதயநிதியே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளை கடந்து வந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு சிக்னலாக இதை எடுத்துக்கலாமா சார்? அதாவதுங்க, நான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதே நேரத்தில் ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொள்கை இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுவே உங்களுக்கு மைனஸ்ன்னு கூட அவங்க ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த ஒரு என்ட்ரென்ச்டு ப்ரிவிலேஜ்,
அது வந்து திமுகவில் ரொம்ப அப்படியே வேரூன்றி போயிடுச்சு. அது புது ஆட்களுக்கு சான்ஸ் கிடையாது, இருந்தவங்களே தான் இருப்பாங்க. அவங்க போனால் அவங்க பையங்க வருவாங்க. பெண்களுக்கு சரியான பங்களிப்பு கிடையாது கட்சியில். அவங்களுக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அப்புறம் பட்டியலின மக்களுக்கு கிடையாது. நீங்கள் பெரியார் உங்களுடைய கொள்கை தரும்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்கள் வந்து கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர் இத்தனை பேர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இருக்கணுங்கிறது வந்து நீங்கள் ஒரு கையெழுத்தில் முடிவு பண்ணிடலாம். ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடணும் அல்லது வந்து நிறைவேறணுங்கிறதுலாம் கிடையாது. அதுவே உங்களால் செய்ய முடியல. அதெல்லாம் மக்கள் வந்து பார்க்குறாங்க. விஜய் பண்ணிட்டார்ல, 8 பேர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க மினிஸ்டருங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட்டு. அது டோக்கனிசமா அல்லது வந்து அவங்க ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்களாங்கிறது வந்து அந்த மினிஸ்டர்ஸுடைய ஒர்க்கை பொறுத்து. பட் ஹி ஹஸ் டன் இட். திரு வன்னியரசு அவர்கள் மினிஸ்டர் ஆனதுமே இந்த மாதிரியான ஒரு துறை நமக்கு இந்த மாதிரி மினிஸ்ட்ரி போஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கட்சிக்கு இனி எப்போ இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்கறது, அதாவது ஆன் ப்ரொபோர்ஷனேட்டில் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்கறது இருக்குல்ல சார், அதை வந்து எல்லா கட்சிகளுமே ஆக்சுவலாக இதை வரவேற்றிருக்காங்க. அப்சல்யூட்லி. நான் என்ன சொல்கிறேன்னா ஃபியூச்சரில் இது ஒரு நாம் ஆகணும். ஏன்னா இத்தனை வருடங்களா நீங்கள் வந்து அவங்களுக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் கொடுக்காம இருந்து பேக்லாக் கூட இருக்குல்ல. நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டு கூட சொல்லுவேன். 2006லேருந்து 11 வரைக்கும் இருந்ததுல டிஎம்கே கவர்மெண்ட்டு, அதில் இருந்த மினிஸ்டர்ஸ் பெரும்பாலான நான் தலித் மினிஸ்டர்ஸ் கண்டினியூ ஆகிறாங்க. தலித் மினிஸ்டர்ஸ் மட்டும் கண்டினியூ ஆகிறதில்ல. நான் ஏன்னு கேட்குறேன். நீங்கள் தொடர்ந்து அவங்க கண்டினியூ ஆனால் தானே அவங்களுக்கும் ஒரு பவர் பேஸ் வரும், அவங்களுக்கு ஒரு க்ளவுட் வரும். தமிழரசின்னு வந்து அவங்க மினிஸ்டராக இருந்தாங்க, இப்பயும் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கல. எம்ஆர்கே பன்னீர்செல்வம், நேரு, பொன்முடி இவங்க எல்லாரும் திரும்பவும் வருவாங்க. KKSSR ராமச்சந்திரன். அவங்களுக்கு நடக்கிறது இவங்களுக்கு நடக்கல. இந்த மாதிரி கேள்விலாம் எழுணும்ல. அதுவும் விஜய் கொடுத்த ரெப்ரசன்டேஷனுக்கு அப்புறம். அதனால இதெல்லாம் அவங்க திமுக வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். ஆனால் அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுற குணமே அவங்கள்ட்ட இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறாங்கன்றதுல ஆராசா அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்குவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆராசாவை ஸ்டேட் பாலிடிக்ஸ் கொண்டு வாங்க. பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு 2029 தேர்தலில் அவர் போட்டியிட வேணாம். 2031 அவர் போட்டியிடட்டுமே. அவர் வந்து ரிலேட்டிவ்லி எங்க, அவர் வந்து 80 வயசு ஆகலை. ஸோ அவர் வந்து உதயநிதியை வழி நடத்தட்டுமே. உதயநிதியை விட அவருக்கு இன்னும் கொள்கை நல்லா பேச தெரியும், நல்லாவும் பேச தெரியும். கொடுங்களேன், நீங்கள் அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுங்களேன். இப்போ விஜயோடைய விஜய்க்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? எதுவுமே தெரியாதவர் ஒரு அதிரடியாக வந்து ஒரு சேஞ்சு கொண்டு வந்திருக்காருல்ல. ஓகே சார், இந்த 100 டேஸில் திரு விஜய் அவர்கள் வரும்பொழுது ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், நியூ எரா அப்படின்னு சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டார். இப்போ இந்த ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? நியூ எரா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 2 வருஷ கட்சி வந்து 35% வாக்குகளை வாங்கி 108 தொகுதிகளை வின் பண்ணி ஆட்சி அமைச்சதே, மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட ஒரு ஆட்சியில் போய் அமர்ந்ததே ஒரு பெரிய சாதனை. ஆனால் அது பாசிபிள் நினைக்கவே இல்லை. அது நடந்ததே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு புரட்சி தான். விஜய் ஆக்சுவலாக நினைச்சிருப்பாரு, நினைக்கலன்னு தோணுது எனக்கு. அவரே வந்து நாட் ரெடி. ஏன்னா அப்படி ஒரு தாட் இருந்தது அப்படின்னா 108 சீட் வந்தப்போ எனக்கு இது பத்தாது, நான் மறுபடியும் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு ரெடி அப்படின்னே போயிருந்திருப்பார். நான் முன்னாடி கேட்ட வேலை விஜய் பயந்துட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி. அவரே வந்து இந்த தனியா நின்று நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்கி எதிர்கட்சியாக உட்காந்துட்டு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நம்ம வரலாம்னு நினைச்சிருப்பாரு. பட் மக்கள் உண்மையிலே வந்து அவர் மேலே வச்சிருந்த அன்புனால தான் கொடுத்தாங்க. அது சில பேர் கவர்ச்சின்னு சொல்லலாம், பட் ஐ சி அஸ் லவ். அது வந்து மக்கள், அதுவும் பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அபரிமிதமான ஆதரவு இருக்குது, ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. நான் இது பாசிட்டிவ்னு நீங்கள் 100 டேஸ் ரிவ்யூ கேட்டபோது விஷ்ணு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோலிஷன் கவர்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு உருட்டிட்டு இருந்தாங்க. அது இந்த எலெக்ஷனில் கூட இதே தான் சொல்லுவாங்க. ஆமாம், யார் சொன்னா? நீங்கள் 2006 வந்து டிஎம்கேக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, மத்தியில் வந்து காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு UPA 1 கவர்மெண்ட்டை நீங்கள் ப்ளம் போஸ்ட்லாம் வாங்கிட்டீங்க. தமிழ்நாட்டிலேயே கொடுக்கல நீங்கள் காங்கிரஸ்க்கு. கரெக்ட். காங்கிரஸை அப்பயே ப்ரெஸ் பண்ணியிருக்கணும், இவங்களும் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க தயவில் தான் அவங்க ஆட்சி நடக்குது. மக்களுடைய தீர்ப்பு என்ன? கூட்டணி ஆட்சி 2006. ஆனால் நீங்கள் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அமைச்சர் பதவியெல்லாம் பகிர்ந்து அளிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை. அவங்க வந்து நான் எல்லாருமே நம்மளே வச்சுக்கணும்னு தான் அவங்களுடைய ஆசை. சார், இப்படி ஒன்று இருக்கிறப்போ அப்போ காங்கிரஸ் ஏன் வந்து திரும்பவும் டிஎம்கே கூட கூட்டணி போனாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. தாவேக்கா கூடயே கூட்டணி வந்திருக்கலாம்ல. அவங்க தான் வந்து மினிஸ்ட்ரல் போஸ்ட் கொடுக்கல, நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ டிஎம்கே கொடுத்துருக்காங்க. டிஎம்கே கூட்டணி பேசும்போது எங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரல் போஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டப்போ கூட அவங்க கொடுக்கல. அப்போவே அவங்க எஜெக்ட் ஆகி வெளியே வந்திருக்கணும்ல. அப்போ தான் நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன் அன்னோன் ஏஞ்சல்னு சொல்லுவாங்கல்ல. விஜய்க்கு வந்து எவ்வளோ வாக்குகள் விழும், மக்களோட ஆதரவு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ சீட்டு வாங்குவார் அப்படிங்கிறதுல வந்து எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருந்தது.
பத்திரிகையாளராக ஒரு 100 பேட்டி கொடுத்துருப்பேன். விஜய் வந்து தவிர்க்க முடியாத சக்தி ஆவார். எத்தனை சீட்டுக்குன்னு நெறியாளர் கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு அது 10 சீட்டுன்னு சில சமயம் தோணும். அவர் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர் மட்டும்தான் ஜெயிப்பாருன்னு தோணும். 108 சீட்லாம் கனவு கூட நினைக்கல. அதேமாதிரி காங்கிரஸுக்கும் போகணுன்னு ஒரு ஆசை இருந்தால் கூட ஆட்சியில் பங்கு தரேன்றாரு, நிறைய சீட் தருவார், மதிப்போடு நடத்துவார், உள்ளாட்சி தேர்தலில் நிறைய சீட் கொடுப்பாரு, இதெல்லாம் இருந்தது. காங்கிரஸ் சீட்டை கன்வெர்ட் ஆகுமாங்கிற ஒரு தயக்கம், பயம் இருந்தது. டிஎம்கே வந்து ஒரு எலெக்ஷன் வின்னிங் மெஷின் மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் 2019 தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால. அங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை இல்லைன்னா கூட கண்டினியூ பண்ணுறது பெட்டர், ஜெயிச்சிடலாம்னு நினச்சாங்க. அதுதான் காரணம். அப்போ அரசியல் கட்சிகள் தொடங்கி எல்லாருமே அவங்களுடைய அரசியல் கணக்குன்னு இத்தனை வருஷம் ஒன்று வச்சிருந்தாங்கல்ல சார், அந்த கணக்கு எல்லாமே பொய்யாயி அவங்களுடைய கணக்கை திருப்பி ரீவிசிட் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் வந்திருக்கா? அப்சல்யூட்லி. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் சிரஞ்சீவி அப்புறம் பவன் கல்யாண்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாததை செஞ்சு காமிக்க முடியாத விஜய் பண்ணிட்டாரு. இதையே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சிரஞ்சீவியும் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரால் வர முடியல, பண்ண முடியல. நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம். இங்கே வந்து திமுகவுக்கு கூட்டணி பலம், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பணபலம், மீடியா பலம், அப்புறம் எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறி இருந்தது. இவ்வளோ ப்ளஸ் இருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியல. அதனால தான் நான் சொல்லுவேன், 2026 தேர்தல் ரிசல்ட் வந்து திமுக வரலாற்றிலே பெரிய செட்பேக். பேக் டு பேக் வின் பண்ண முடியாதது. அவங்க நியாயமாக இதை ரெவ்யூ பண்ணி சீரியஸாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க சும்மா வந்து அதை ஏற்றுக்க முடியாமல் விஜய் குறை சொல்லிட்டு இருக்காங்க தவிர பெரிய டிஃபீட், மேசிவ் டிஃபீட். இது இவ்வளோ ப்ளஸ்ஸை வச்சு நீங்கள் ஜெயிக்கலையே. ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை கிடையாது. வந்து நீங்கள் பைனரியாக இருந்தது அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே, அதெல்லாம் இல்லை. எல்லாம் அவங்களோட எதிர்ப்பு வாக்கெல்லாம் செதறியும் உங்களால் நீங்கள் வந்து சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே, இப்போ இந்த 100 டேஸ் தாண்டி இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எடுத்துனையும் இந்த 100 நாளில் நம்ம அவருடைய இதை வந்து கணிச்சிட முடியாது. இப்போதைக்கு லஞ்சம் இல்லை, யாரும் வந்து கைவிட்டு வாங்கலை அப்படின்னாலும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை 100% இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஷ்ணு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வி மஸ்ட் கிவ் கிரெடிட் டு விஜய். எதுக்குன்னா, இந்த லஞ்சம் வாங்குறத, அந்த லஞ்சத்தை ஒழிப்போங்கிறத ஒரு பேசு பொருளாக்குனது. ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர் மேடைகளில் வந்து லஞ்சம் கொடுக்கக்கூடாது, மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த ஆட்சியில் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறதே நான் ஒரு ப்ராக்ரஸாக பார்க்குறேன். ஓகே, அது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம் ஆயிடுச்சு. நீங்களோ நாங்களோ எல்லாருமோ வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுத்து பழகிட்டோம். அதனால வந்து இதை வந்து ஒரு பேசு பொருளாக்குனது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஓகே, வாங்கக்கூடாதுன்னு டாப்பில் இருக்கிறவர் சொல்கிறாரு. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அது ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய சக்ஸஸை பார்த்துட்டாரு, பணத்தை பார்த்துட்டாரு, எனக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்கிறது வந்து மக்கள் மனசில் பதிஞ்சிருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி அது கண்டினியூ ஆகுமா? அதனால நீங்கள் இந்த 100 டேஸ்க்குள்ளார அதுக்கு நம்ம ஒரு வேர்டிட் கொடுத்துட முடியாது, எல்லாமே ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்கு லஞ்சங்கிறது. பட் எனக்கு என்ன கேள்வினா, விஜய் கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது அவங்க கட்சியில். மனித இயல்பு இல்லை. நம்ம வந்து நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துருக்குது, நம்மளும் தான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். இப்போ டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்குறது கத்தி இன்றி ரத்தம் இன்றி வாங்குறது, எல்லாரும் ஹாப்பி. 2 பேர் இங்கே உள்ளவர் தூக்கி அங்கே போட்டு, அங்கே உள்ளவர் தூக்கி இங்கே போட்டால் 2 பேரும் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது இல்லை. இவர்கிட்டையும் வாங்கிக்கலாம், அவர்கிட்டையும் வாங்கலாம். இப்போ நீங்கள் வீடு பார்க்குற மாதிரி தான், ஓனர்கிட்டையும் ஒரு புரோக்கர் காசு வாங்கிப்பார், டெனண்ட்டுக்கிட்டையும் வாங்கிப்பார்ல. அந்த மாதிரி இதெல்லாம் தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு பொது புத்தியில் வந்துருச்சு. அதெல்லாம் ஒழிக்கிறது வந்து சாமானியமான விஷயம் கிடையாது. அதில் தான் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, அவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஒரு மெசேஜ் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த மேண்டேட்டில் தான் நான் வந்திருக்கேன், அந்த ப்ராமிஸில் தான் நான் ஆட்சிக்கு வந்திருக்கேங்கிறத வந்து அவர் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறார், பேசுறதே வெறுக்கிறார். ஜென்ரலாக வந்து அவருடைய இது வந்து ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைம் லைட்லாம் பெருசாக விரும்புகிற மாதிரி இல்லை. ஒரு தனிமை விரும்பியாக தான் நிறைய பார்த்தாச்சு அப்படின்ற மைண்ட் செட். அது ரொம்ப பெக்யூலரான விஷயம். இந்த மாதிரி பாப்புலராக இருக்கிறவங்க வந்து பப்ளிசிட்டி விரும்புறது இல்லைங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் ஆர் எண்ட் வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. அப்போ கூட அவங்க மக்களோட இருக்கணும்னு நினச்சதில்லை. நீங்கள் அவங்க சிமி கிரேவால் பேட்டியில் கூட பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஒரு சிம்பிள் சாதாரண லைஃபு, திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட வந்து ஒரு செட்டில் ஆகணும்னு நினச்சாங்க. அது வந்து அது ஒரு விந்தை தான். அது இவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்கிறவங்க அதை மில்க் பண்ண விரும்புறது இல்லை. விஜயும் ஐ திங்க் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக நிறைய போனதை தவிர்த்து வெளியில் நிறைய பேசணும்னு நினைக்கிறது. பட் பேசணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அப்போ தான் வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு டஃப்பான மெசேஜ் கிடைக்கும். இன்னொன்று, ஜேர்னலிஸ்ட் அவர் அட்ரஸே பண்ண மாட்டேங்கிறாரு. ஜேர்னலிஸ்ட்டை வந்து எங்கேயுமே அதாவது இப்போ நடந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங்கில் கூட ஜேர்னலிஸ்ட் வந்து அலோவ் பண்ணல, இன்வைட்டே வரல அப்படின்ற மாதிரி. ஜேர்னலிஸ்ட் மீடியாவையும் ஜேர்னலிஸ்டையும் இந்த அரசு ஒதுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு.
வேணான்னு நினைக்கிறாங்க, பைபாஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ம். அதாவது இப்போ நீங்கள் இந்த சோஷியல் மீடியா ஏரால இந்த ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் பிளாட்ஃபார்மே நம்மளுக்கு தேவையில்லைன்னு உங்கள்கிட்ட ஒரு ஃபீலிங் இருக்குது. அது மோடி மாடல்னு நீங்கள் சொல்லலாம். 2014 அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட பண்ணல. மன்மோகன் சிங் அதுக்கு முன்னாடி எத்தனை முறை பிரஸ்கிட்ட பேசிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். நான் ஒரு பத்திரிகையாளராக இது மாதிரி பேசாமல் இருக்கிறது தவறுன்னு சொல்லுவேன். அதாவது அதே எனக்கு பத்திரிகை துறை மேலேயும் நிறையா கேள்விகள் இருக்குது. இப்போ நீங்கள் டிஎம்கே இருக்கிறபோது பெரும்பான்மையான மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர்கள் திமுக காரங்க மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதுவும் நியாயம் கிடையாது. அவங்க ஒரு கட்சி சார்பாக இயங்கக்கூடாது. திமுகவுக்கு வெறும் ஃபுல் டாஸாக போடுறது, எதிர்கட்சிகளை ரொம்ப ஹார்ஷாக கேள்வி கேட்குறது. இப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளர் பேசும்போது, சார் நீங்கள் பேசுனது சரியா, நீங்கள் உங்கள் நெஞ்சு தொட்டு சொல்லுங்கள், அது அது ரெட்டையர்த்த பேச்சு கிடையாதா? உங்கள் மனைவி நீங்கள் மாரி பேச முடியுமா? அவங்க கேட்டால் பதில் சொல்ல முடியுமான்னு யாராவது கேட்பாங்களா? இல்லை, கேட்குறதே கிடையாது. அவங்க அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் கேள்வியை இப்போ கூட எழுப்புறாங்க. எல்லாருக்கிட்டையும் நான் அதுமாரி எழுப்பணும்னு நினைக்கிறேன். பட் அந்த ஹெசிடேஷன் தான் விஜய்க்கு. நம்ம பேசினா நம்மளை கார்னர் பண்ணுவாங்களோ, நம்மளை ரிடிக்யூல் பண்ணுறதுக்காக பண்ணிடுவாங்களோன்னு. பட் இதை காரணமாக வச்சு அவர் பேசாமல் இருக்கிறது தவறுன்னு சொல்லுவேன். மேபி யூ ஷுட் ட்ரை டு ப்ரூவ் இஸ் பாயிண்ட். நான் சொன்னது பாருங்கள், வேணும்னு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு அவர் பேசணும். அவர் மோடி மாதிரி நம்மளும் பேசாமலே இந்த 5 வருஷத்தை கடந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு சவுத் இந்தியாவில் நீங்கள் மற்ற சீஃப் மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் சதீசன், டிகே சிவகுமார், ரேவந்த் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு அவ்வளோ பேசுறதில்ல. மற்ற எல்லாருமே ரெகுலராக அட்ரஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே, சதீஷெல்லாம் எவ்ரிடே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது அப்போ தானே உங்களோட இது என்ன, உங்களோட கொள்கை என்ன, உங்களுடைய வியூ பாயிண்ட் என்னன்னு மக்களுக்கு தெரியும். இவர் மர்மமாகவே ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடாது. பட் கரிஸ்மா அந்த அந்த ஒரு ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு கொடுக்குது. என்ன பண்ணாலும் அதுதான் சரி, அவர் பண்ணுறது தான் சரி அப்படிங்கிறது. அதுலேருந்து அவர் மாறணும். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அக்ரிடிட்டட் ஜேர்னலிஸ்ட்டுக்கு அவர் கொடுக்கணும். நான் ஏன் இது பண்ணுறேன், மேக்கேட் ஆட்டோ இஷ்யூவில் நான் என்ன இது பண்ணுறேன், நான் இப்போது மும்மொழி கொள்கையில் இது பண்ணுறேன், நீட்டில் இது பண்ணுறேங்கிறத அவர் சொல்லணும். அது விளக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பட் அது நடக்கிறது, அந்த ஆசையை நிறைவேறாதுன்னு தான் நினைக்கிறேன். அவர் ப்ரெஸ்ஸை மீட்டே பண்ணாமல் தான் அவர் முடிப்பாருன்னு தோணுது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்தியாவுடைய கான்க்ளேவில் அது தமிழ் சேனல், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனு. அதில் கூட 2 வார்த்தை பேசலையே, அவர் எழுதி தான் காமிக்கிறாரு. ஸோ அது ஐ திங்க் அவங்க ஸ்ட்ராட்டஜி டீமுடைய ஒரு முடிவுன்னு நினைக்கிறேன். ஓகே தேவையில்லைங்க, இப்போலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னு நினைக்கிறேன். ரைட் சார். ஃபைனலாக இப்போது இந்த போதை கலாச்சாரம் தொடர்ந்து இப்போ இது 100 நாளில் வந்ததில்லை, அது முன்னாடியே வந்ததுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு இவர் மேலே ஒரு இதுக்கு ஏன் நீங்கள் முடிவு பண்ணலை, இதுக்கு ஏன் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இப்படி போதை கலாச்சாரம் பெருசாயிடுச்சு அப்படின்ற ஒரு கருத்து, ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுறது. 100 நாளில் இவங்க என்ன பெருசாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு. ஸோ 100 நாளில் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அண்ட் போதை கலாச்சாரத்தை ஒரு 100 நாளில் ஒழிச்சிட முடியும், இல்லை அதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸாவது எடுத்துட முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படின்னா அது சரியான விஷயமா? அதாவது விஷ்ணு, இதில் என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் எப்போதுமே எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவுக்கு எதிராக விஜய் சொன்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. எஸ், போதை ஒரு பிரச்சனை. அது திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, தேவைக்கு ஆட்சிலாம் கிடையாது, எல்லா ஆட்சியிலையும் பிரச்சனை. அது நீங்கள் ஒரு பெரிய சிஸ்டமில் மாற்றம் வரணும். ஓவராலாக நம்ம டேக்கிள் பண்ணுற மெத்தட்ஸில் மாற்றம் வரணும். நீங்கள் அதை மட்டுமே நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி நீங்கள் சொல்லிட்டு இருந்தா அது பூமராங் ஆகும். அதுதான் இருக்கு விஜய். அவர் வெளிப்படையே சொல்ல முடியாது, உடனே தடுக்க முடியாதுங்க, இது பல நாள் பிரச்சனைங்க. பட் அது அவங்க கேள்வி கேட்கறவங்களுக்கு அது தெரியும், இது உடனே தடுக்க முடியாது. அவர் பேசியிருக்காருல்ல. அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும்போது இவர் பேசினதுனால தான் அவங்க கேட்குறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு திமுக தீய சக்தின்னு சொல்லி விட்டுருந்தா கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. மேடைக்கு மேடை போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது, நாங்கள் வந்தால் மாற்றுவோம், கரெக்ட், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதை திமுக சொல்லதான் செய்வாங்க. இவ்வளோ சொன்னீங்கல்ல, இப்போ 100 நாளில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அது இப்போ சட்டமன்றத்திலேயே அது ஒரு முக்கியமான டிபேட் ஆகிடுச்சுல்ல. நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு தாவேக்கா சொல்லும் போது உதயநிதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் மெடல்லாம் கொடுத்தீங்களே, எங்கள் ஆட்சியில் அவங்க நல்லா ஒர்க் பண்ணதுக்காக, போதைக்கு எதிராக நல்லா ஒர்க் பண்ணதுக்காக கொடுத்த மெடல்னு. ஸோ அதனால விஷ்ணு என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதை கலாச்சாரம், அப்புறம் பெண்களை இழிவாக பேசு, இதெல்லாம் நம்ம சமூகத்தில் பல வருடங்களாக பல காலங்களாக இருக்கிற விஷயம். இதை மாற்றுறதுக்கு ஒட்டுமொத்த சமுதாயமே முயற்சி செய்யணும்.
ஏன்னா இப்போ இந்த காஸ்ட் விஷயத்தில் கூட நீங்கள் ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம்னு சொல்கிறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் மனமாற்றம் தான் தேவை. சட்டத்தின் வழியாக நீங்கள் அதை நிறுத்திட முடியாது. இந்த மாதிரி வந்து எல்லாருமே கரம் கோர்த்து செய்ய வேண்டிய வேலையை ஒரு கட்சி மேலே ஒரு ஆட்சி மேலே அந்த பழியை போட முடியாதுன்றது. பில்லெல்லாம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏறிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுது. நிறைய இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அந்த அதர் சைடு வந்து இல்லை அதில் ஏதாவது அந்த ரீடிங்ஸில் வந்து மிஸ்டேக் இருக்கும், நீங்கள் வந்து உங்கள் ப்ராப்ளம் என்னங்கிறத சொல்லுங்கள், திரும்ப நாங்கள் ரீஅசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் என்ன நடந்திருக்கு சார் பேசிக்காக? அதாவதுங்க வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த மே ஜூனில். அதனால கன்சம்ஷன் டெஃபினட்டாக அதிகமாக இருக்குது. ஓகே, எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. நீங்கள் கொரோனா சமயத்தில் நிறைய பேர் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக கரெக்ட். அப்போ என்ன காரணம்? எல்லாருமே வீட்லேயே உட்காந்துருந்தோம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக்கலாக ஒரு காரணம் இருக்குது. இந்த எல்னினோனால வந்து தாங்கவே முடியாத ஹீட். அதனால் எல்லாருமே நிறையா கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் மக்களுக்கு கன்சியூமர்ஸ்க்கு ஒரு டவுட் வந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. நான் இப்போ இந்த மின்சாரத்துறை அமைச்சர்லாம் வந்து அவர் வந்து திமுகவை குறை சொல்லியே நம்ம அதுமாரி எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணலான்னு நினைக்கிறார். ஒரு ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் திமுகவே இப்படி தாங்க, அவங்க ஆட்சியில் என்ன பண்ணாங்க, இந்த வாட்டர் பவுட்ரி பண்ணாமல் மக்களுக்கு நம்பிக்கை வரா மாதிரி நீங்கள் தரவுகளோட நீங்கள் வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். இதில் வந்து நீங்கள் மாரி மீட்டரில் ஒன்றும் டேம்பரிங் நடக்கலை, இது சரியான ரீடிங் தான் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெளிவாக விளக்கணும். நான் தான் சொல்கிறேன், மெசேஜிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, தப்பு இல்லைன்னா ஓகே, அதை ஏன் நீங்கள் ஒய் நாட் எக்ஸ்பிளைன் இட் டு த பப்ளிக்? ஓகே, அது ரெகுலராக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி முக்கியமான இஷ்யூஸுக்கெலாம் பதில் சொல்லணுன்றேன். நீங்கள் மைக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இதில் பைட்டு கொடுக்குறத விட ஒரு சிட் டவுன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணி ஒரு வீக்லி ஒரு அருண்ராஜ் நல்லா படித்தவர் பேசுகிறவர் அவர் மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் பேச சொல்லணும். விஜய் பேசணுன்னா கூட அவங்கள பேச சொல்லணும். அது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபேக் நியூஸுங்கிறது வந்து தாவேக்கு உதவி இருக்கு. அது வந்து இருமுனை கத்தி, அவங்கள தாக்கவும் செய்யும். நீங்க எந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வழியா அவங்க ஆட்சியை பிடிச்சாங்களோ அது மட்டும் காரணம் கிடையாது, ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. அதே இன்ஸ்டாகிராம் அதே ரீல்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராகவும் வேலை செய்யும். ஏன்னா இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜியை வச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம். அந்த ஒரு சிறு பொறி தான் பெரிய நெருப்பு ஆகிடும். ஆமாங்க, விலைவாசிலாம் ஏறிடுச்சுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை வந்து அவங்க சீரியஸாக வந்து அட்ரஸ் பண்ணணும். ரைட் சார். ஏன்னா அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் வந்து இந்த ஆட்சியினுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்கும். ஸோ இந்த 100 நாட்களில் நம்ம பார்த்ததில் வந்து முக்கியமாக அரசாங்கத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று நினச்சோம் அப்படின்னா, பழைய அரசாங்கங்கள் எப்படி அதுக்கு முந்தின அரசாங்கங்களை தப்பு சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த தப்புகளை முன்னாடி இருந்த அரசாங்கங்களை பற்றி சொல்லாமல் இப்போ அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ என்ன நான் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத விலைவாசி. ஆமாம், நான் இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் நாங்கள் லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கிறதுக்கான ஸ்டெப்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இந்த பழைய பிளே புக்கை கையில் எடுக்காதீங்க. திமுக என்ன பண்ணுது தெரியுமா, பாலியல் வன்முறை அப்போ எவ்வளோ இருந்தது தெரியுமா, இந்த மாதிரி பேசாதீங்க. அவங்க வேணான்னு சொல்லி தான் மக்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்ஸை சொல்லுங்கள், ஆனஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மலையை தூக்கி நவுத்தி வச்சிட வேணாங்க. தாவேக்கா ஒரு சிம்பிள் சின்சியர் ஆனஸ்ட் கவர்மெண்ட் கொடுத்தாலே, திமிர் இல்லாத கவர்மெண்ட் கொடுத்தாலே மக்கள் ஏற்றுப்பாங்க. உங்களுடைய வாக்குறுதிகளாக நீங்கள் நிறைவேற்றலாம் கூட கவலைப்பட மாட்டாங்க. உண்மைதான். ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு அன்பான கவர்மெண்ட், இப்போ சாதாரண மக்களை நல்லா ட்ரீட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் இருந்தாலே போதும். அதை என்ஷூர் பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இவர் வந்து அவருடைய கட்சிக்காரங்கள்ட்ட மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ்கிட்டே பேசணும். அது அவர் பேசியிருக்கலாம் பிஹைண்ட் த டோர்ஸ், சொல்கிறாங்க பேசுகிறாருன்னு, அது நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா அவர் ரொம்ப டிட்டாச்சாக ஒரு அலூஃபாக இருக்கிறார். அது வந்து நாட் குட்னு எனக்கு தோணுது. யூ மஸ்ட் ஷோ டு த வேர்ல்ட் தட் இஸ் இன் கண்ட்ரோல். அந்த கட்சியில் யாராவது தப்பு பண்ணாங்க, இப்போ ஒரு ஷோலிங்கர் எம்எல்ஏ வந்து ஏதோ ஒரு வயலன்ஸில் ஈடுபட்டாருன்னா ஐ எம் வாட்சிங் அப்படின்னு அவர் வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி இருக்கணும். அந்த லகான் என் கையில் இருக்குன்றத அப்போ மக்கள்கிட்ட காமிச்சுக்கிட்டு. ஜெயலலிதா கிட்ட அந்த ஒரு இது இருந்தது. ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு வார்டு மெம்பர் பிரச்சனை பண்ணால் கூட ஒரு பயம் இருந்தது, ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆட்டோக்ராட்டிக்காக இருக்கணும்னு சொல்லலை, தப்பு செஞ்சீங்கன்னா யூ வுட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள்ங்கிற அந்த பயம் இருக்கணும். ரைட். அது இருந்தால் தான் வந்து இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்டை சரியாக ஆள முடியும். ஏன்னா இது ஒரு கண்ட்ரி சைஸ் ஸ்டேட்டு. 8 கோடிங்கிறது ஐரோப்பாவில் இருக்கிற பல கண்ட்ரிஸை விட நம்ம பாப்புலேஷன் அதிகம். ஸோ அந்த ஒரு எஃபிஷியன்சி, அதாவது நீங்கள் சொல்லுவாங்கள்ல, ஜஸ்டிஸ் வந்து செஞ்சால் மட்டும் பார்த்தாது, ஜஸ்டிஸ் நடக்குதுன்னு மக்கள் நம்பணும். நீதி பரிபாலனம் நிலை நாட்டப்படணுங்கிறத வந்து அந்த மெசேஜும் இவர் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. ஃபைன் சார், ஃபைன். ஸோ 100 days ஆஃப் டிவிகே கவர்மெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். மகிழ்ச்சி.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.